எங்களுடைய திருப்பூர் சகோதரிகளோட குருநாதர் உயர் திரு சுந்தரராஜ பெருமாள் ஐயார்களே வந்து பேசுமாறு அழைக்கிறோம். வாங்கய்யா. ஐயா அவர்கள் இன்னைக்கு அதாவது எங்களுக்குமே அவர் இந்த பாடம்லாம் நடத்தினதில்லை. ஜீவ சரீர கோள்கள் அப்படிங்கிற புதுவிதமாக சொல்ல போறாரு. நாங்கள் கேட்டுக்கிறோம். வாங்க. ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிடம் திருப்பூர் சகோதரிகள் இணைந்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த 9வது மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீ சக்தி ஜோதிட நிலையம் ஜோதிடர் திரு டாக்டர் ஜி சாரதி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா வடலூர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நமது பெருமைக்குரிய மாணவிகள் தொடர்ந்து 9வது மாதமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கம் அடியேனை தலைமையேற்று நடத்த விடுத்திருந்த வேண்டுகோளின்படி நானும் இந்த மேடையிலே தலைமை பொறுப்பேற்று உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இனிய நண்பர் பாலு அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். என்றும் எங்களின் மூத்த குருநாதர் ஐயா புலிப்பாணி ஐயா அவர்களுக்கும் வணக்கம், வந்தனம். பேசி சென்றிருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் ஐயா மற்றும் தாந்திரிக சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் அடியனுடைய வணக்கம். என்றும் புலிப்பாணி அப்படிங்கிற மாதிரி என்றும் ஜாமக்கோல் பிரசன்னத்தில் லைவ் வழங்கிய எனது மாணவி ஈஸ்வரி அம்மாவுக்கு மீண்டும் ஒரு பாராட்டுக்கள். தொடர்ந்து ஒரு 2 பிரசன்னத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நேற்று முந்தா நாள் கிடைத்த அனுபவம். சில நேரங்களில் இந்த பிரசன்னம் எங்களை தர்ம சங்கடத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது. முந்தா நாள் காலையில் ஒரு மாணவர் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, ஐயா அம்மா இல்லை, அம்மாவோட 18 பவுன் அப்பா கையில் இருக்கு, நாங்க 2 பசங்க, தம்பிக்கும் பொண்ணு இருக்கா, எனக்கும் பொண்ணு இருக்கா, அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, இந்த 18 பவுனை தம்பியோட மகளுக்கு 9, என் மகளுக்கு 9 கொடுக்கலாம் இல்லைங்கயா, அது சம்பந்தமா நான் கேட்கறதுக்கு போனேன் தந்தைகிட்ட. தந்தை நான் அதை அனைத்தும் விட்டு தின்று விட்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு இதிலே நம்பிக்கை இல்லை. அப்பா நகையை விற்று விட்டாரா, வைத்திருக்கிறாரா? இது என்னுடைய கேள்வியில் பதிவு பண்ண. இதுக்கு எனக்கு இப்ப விட தெரியணுங்கிறார். நான் பிரசனத்தை போடுறேன். போட்டு, உன் அப்பா எந்த நகையும் விற்கவில்லை, அனைத்து நகைகளும் கூட்டுறவு வங்கியிலே அடமானத்தில் இருப்பது உண்மை அப்படின்னு நான் ஒரு பிரசன்னத்தில் பதில் சொல்றேன். 3 மணி நேர விசாரணையில இதை உறுதிப்படுத்திட்டார். உறுதிப்படுத்திட்டு, ஐயா திருச்செந்தூர்ல பேங்க்ல கூட்டுறவு வங்கியில தான் அடமானம் வச்சிருக்காரு. இப்ப என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, 1 லட்சம் கொடுத்துறேன், இந்த மேட்டரை நீ மறுபடியும் பேசக்கூடாது, உனக்கு அந்த பவுனுக்கும் தொடர்பு இல்லை, உனக்கு 1 லட்சம் தர்றேன், மீதி நான் யாருக்கு கொடுப்பேன் என்ன பண்ணுவோம்ல நீ கேட்கக்கூடாது, என் பொண்ணுக்கு 9 பவுன், தம்பி பொண்ணுக்கு 9 பவுன், ரூல்ஸ்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, 1 லட்சத்தை வாங்கிட்டு போயிட்டே இருன்னு சொல்றாருங்க. என்ன செய்யலாம்? அது உங்க ஃபேமிலி, நீங்க அண்ணன் தம்பி அப்பா, அந்த சொத்து எப்படி வந்தது, அவருடைய சுய சம்பாத்தியமா, இத்தனை கேள்வி அதில் இருக்கு. லீகலாலாம் இதுக்கு நான் பதில் சொல்வதற்கு நான் சட்ட விஞ்ஞானி அல்ல. அப்பா சுய சம்பாத்தியம் என்றால் 1 லட்சம் கேட்பதற்கு கூட உரிமை இல்லை. அந்த 18 பவுன் அம்மாவின் தாத்தா கொடுத்திருந்தால் நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு லீகலா பர்மிஷன் இருக்கு. அதனால அந்த ஹிஸ்டரியில எனக்கு தெரியாது தம்பி. என்ன ஆச்சுன்னு கேட்ட பதில் சொல்லிட்டேன். அப்பாவிடமிருந்து பணிவாக பெறுவது
சட்டத்தின் மூலம் பெறுவது, அதிகாரம் மூலம் பெறுவது, ஆளை வைத்து பெறுவதெல்லாம் உன்னோட திறமை என்று முடித்தாயிற்று. நேற்று அவரே அடுத்த பிரசன்னத்துக்கு வருகிறார். என்ன பிரசன்னம் என்றால், 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியப்பா தவறிவிட்டார். தவறிய நிகழ்வன்று நடந்த இருந்த சடலத்திலே கழுத்திலே ஒரு சிறு காயம் காணப்பட்டது. நாங்கள் அதை பெரிதுபடுத்தவில்லை, எல்லாம் முடிஞ்சது. நீங்கள் இந்த நகை பிரசன்னத்தை சொன்ன பிறகு எங்கள் பெரியப்பாவின் மகனுக்கு ஒரு சந்தேகம். பெரியப்பாவின் மகளுக்கு சொத்தை எழுதி கொடுத்த 1.5 மாதத்தில் தான் பெரியப்பா இறந்தார். இதனால் பெரியப்பா வீட்டு அன்னார் பாதிக்கப்பட்டார். இப்ப நாங்க கோர்த்து இதையெல்லாம் நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது பெரியப்பா இறந்தது உண்மை அல்ல என்கிற சந்தேகம் வருகிறது. இதற்கு பிரசன்னம் பதில் சொல்லுமான்னு கேட்டார். வம்பா போச்சு. பிரசன்னம் பதில் சொல்லும், ஆனால் இன்று பதில் சொல்லாது, பொறுத்திருக்கவும் என்று நிறுத்தியாச்சு. பிரசன்னத்தை போட்டனர். கேள்வி கேட்ட டயத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. பிரசன்னத்தை போட்டால் பிரசன்னத்திலே 9ஆம் அதிபதி உதயத்தை நோக்கி வருகிறார். 3ஆம் இடத்திலே கவிப்பு, 3ஆம் இடம் கழுத்து. நீங்கள் சற்று கொஞ்ச நேரம் கழித்து என்னை அழைக்கவும் சொல்லியாச்சு. மறுபடியும் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்டு கேட்கிறாரு, ஐயா என்ன இதுக்கு பதில்? பதில் நாளை வகுப்பில் தரப்படும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு நான் இந்த பதிலை சொல்ல போறேன். உங்க பெரியப்பாவின் முடிவு என்ன என்று பிரசன்னம் சொல்லி இருக்கிறது. ஆனால் இதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இல்லை. காரணம், நீங்க அங்க போய் மறுபடியும் சண்டையை வளர்த்து 1.5 வருஷம் கழிச்சு மறு போஸ்ட் மார்ட்டத்துக்கு கொண்டு போய் விட்டு உனக்கு இது யாரா சொன்னான்னு போலீஸ் என்ன தேடி வரும். பிரசன்னத்திலும் ஒரு எல்லை உண்டு. அது நல்ல பிரசன்னம், அது தப்பு கிடையாது. சில பிரசன்னங்கள், காணாமல் போன பிரசன்னங்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு சுக்கிரன் தொடர்பு வரும், லட்சுமி மகாலட்சுமி என்ற பெயருடைய பெண் எடுத்திருப்பாள்னு சொல்லுவீங்க. மூத்த சகோதரியாக இருக்கும், போனோன்னா சண்டை. தேவையில்லாத வேலை. பிரசன்னம் என்பது 100% உண்மையை கொடுக்கும். கொடுப்பதை எடுத்துக்கொண்டு மனதில் வைத்துக் கொள்வதா விதை விதைப்பதா என்பதை நம்ம தான் முடிவு பண்ணிக்கிறோம். எனவே ஈஸ்வரியம்மாவுக்கு ரொம்ப ஒரு வேண்டுகோள், பிரசன்ன குதிரையை சற்றே லகானுக்குள் கொண்டு வாருங்கள். தொடர்ந்து பாதுகாப்பாக பயணிப்போம். நன்றி. நாளைக்கு தான் இந்த பிரசன்னத்துக்கு பதில் சொல்ல இருக்கிறேன். வகுப்புக்கு வருவார், கேட்பார். பஞ்சாங்கத்தின் மீது சத்தியம் பெற்றுக்கொண்டு பெரியப்பாவுக்கு நடந்தது உண்மைதான், ஆனால் இதை வைத்துக் கொண்டு உங்கள் வீட்டிலே தகராறுக்கு போகக்கூடாது. ஏன்னா ஜோதிடம் படிக்கிற பையன்கிட்ட ஜோதிடத்தை மறைக்க முடியாது, விதிகளை போட்டு சொல்லித்தான் ஆகணும். இதை வைத்துக்கொண்டு மேல் தகராறுகளுக்கு சென்றால் நமது ஜோதிடம் இதற்கு துணை நிற்காது என்பதை தெளிவாக அவருக்கு பதிவு பண்ணிடணும். ரைட். அந்த நாளைக்கு அந்த 2 சார்ட்டையும் குரூப்ல போடுறேன். நகை தொடர்பான சார்ட்டையும் பெரியப்பாவின் பிரசன்னத்தையும் நாளைக்கு அவருக்கு பதில் சொன்ன பிறகு குரூப்ல போடுறேன். ரைட். மிகச் சிறப்பாக இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நமது ஆதரவும் என்றும் உண்டு. இன்றைக்கு நிறைய சிறப்பு அழைப்பாளர்கள், வடலூர் ஐயாவெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி பவானி ஐயாவையும் எனக்கு ஐயா நான் உங்களை இன்றைக்கு தான் முதலில் பார்க்கிறேன். அதனால எனக்கு யாருன்னு தெரியல, அம்மாட்டை கேட்டேன், யாருமா எனக்கு கொஞ்சம் நேம் தெரியலையே என்று சொன்னாங்க. அதனால நான் நீங்க உங்கள் அருகே மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். நான் சொந்த ஊர் குருசாமி பாளையம். நான் இங்கே வந்து ஒரு 35 வருடங்களை தாண்டி விட்டது. இன்றும் பூர்வீக தொடர்பு உண்டு. அம்மாலாம் அங்கே தான் இருக்காங்க. உங்கள்
அருகே வசித்தவன் தான். இங்கே நமக்கு ஏற்றுமதி தொழில், ஜோதிடம் என்பது ஒரு இரையை தேடும் தொழில், கூடவே ஒரு இரையை தேடக்கூடிய தொழிலில் இருந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு அடியேன் அதே நேரத்தில் ஜீவசரீர கோள்களை பற்றி அவர்களை வைத்துக்கொண்டு எப்படி நாம் ஜோதிடத்தில் பயன்படுத்துவது என்று பார்ப்போம். கிட்டத்தட்ட நானும் பாலா அண்ணாவும் ஒரே சப்ஜெக்டுக்குள்ள தான் இன்னைக்கு வந்திருக்கோம். அவருடைய நட்சத்திரத்தை தொடர்ந்து நான் ஜீவ கோள்களை எடுக்கிறேன். ஒரு பாவகாதிபதி யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அவருக்கு பேர் தான் ஜீவக்கோள். 5ஆம் பாவம் என்னவோ, 5ஆம் பாவாதிபதி யாரோ அவர் என்ன சாரத்தில் இருக்கிறாரோ அந்த சாரம் கொடுத்த கோள் ஜீவக்கோள். அந்த சாரநாதனுக்கு சாரம் கொடுத்த கோள் சரீரக்கோள். இவ்வளவுதான் மேட்டர். இந்த 2 கோள்களும் ஒரு பாவாதிபதி லக்னத்தில் இருந்து 12 பாவத்துக்கு 12 அதிபதிகள் இருக்காங்க. இவன் யாரோ ஒரு சாரத்தில் தானே நின்னாகணும். இப்போ மீன லக்னம்னே வச்சுக்கோங்க. பாவ அதிபதி குரு. குரு யாரோ ஒரு சாரத்தில் ஏதோ ஒரு வீட்டில் உட்கார்ந்துருப்பார். அந்த சாரம் கொடுத்தவன் ஜீவக்கோள். இப்போ சந்திரன் சாரத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த பாவத்துக்கு சந்திரன் ஜீவக்கோள். சந்திரனுக்கு ஒருத்தர் சாரம் கொடுத்துருக்கான், அவன் சரீரக்கோள். சரீரக்கோள். இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நல்லவர்களாக நட்பாக இருந்துவிட்டால் அந்த பாவக பலனை அனுபவிப்பார்கள். இது ரூல் நம்பர் 1. அடுத்து ரூல் நம்பர் 2, ஜீவக்கோளுடன் பலம் பொருந்திய ஒரு கோள் சேர்ந்து நின்று விட்டால், இப்போ சந்திரன் குருவுக்கு ஜீவக்கோள்னு பார்த்தோம். இந்த ஜீவக்கோளான சந்திரன் இன்னொரு ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்தோட சேர்ந்து நிற்கிறார், உச்சம் பெற்ற ஒரு கிரகத்தோட சேர்ந்து நிற்கிறார் அப்படின்னா தன்னுடைய ஜீவக்கோளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த கோள்கிட்ட கொடுத்துருவார். யார் பலம் பெறுகிறார்களோ அப்போ அந்த ஜீவக்கோள் கிரக சேர்க்கையில் இருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் இந்த ரூல் அப்ளை ஆகும். தனியாக நின்னார்னா கவலைப்பட வேண்டியதில்லை. கிரகங்கள் கூட்டாக நிற்கும் பொழுது மட்டும் யார் அதில் பலம் பெற்ற கிரகமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருவார். சரீர கோளுக்கும் இதே ரூல் தான். அடுத்து பாவாதிபதி சுயசாரம் பெற்று விட்டார்னு வச்சுக்கோங்க. சுயசாரம் பெற்றுவிட்டால் அவரே ஜீவக்கோள், அவருக்கு வீடு தந்தவன் சரீரக்கோள். இது ரூல் நம்பர் 3. 4வது ரூல் சுயசாரம் சுய வீடு. இப்ப என்ன பண்றது அப்படின்னா அப்பவும் அவரே ஜீவக்கோள் சரீரக்கோள். இது 2 பேத்துக்கு மட்டும்தான் இந்த ரூல் அப்ளை ஆகும். தன் வீட்டில் தன் நட்சத்திரத்தில் நிக்கிறதுக்கு தகுதி பெற்றவங்க 2 பேர். சூரியன் சிம்மத்தில் உத்தர நட்சத்திரத்தில் தன் வீட்டில் தன் சாரத்தில் நிற்கக்கூடிய ரைட்ஸ் அவருக்கு தான் இருக்கு. மீனத்தில் புரட்டாதியில குரு தன் வீட்டில் தன் சாரத்தில் நிற்கிற ரைட்ஸ் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால இவங்க 2 பேத்துக்கு தான் இந்த ரூல் நம்பர் 4 ஒர்க் அவுட் ஆகும், மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த அமைப்புல கிரகங்கள் நின்று நம்மளோட ஒவ்வொரு பாவத்துக்கும் யார் ஜீவம் சரீரம்னு போட்டுட்டே வாங்க. இவங்க 2 பேரும் கட்டத்தில் எப்படி இருக்காங்க, இயற்கையாக எப்படி, இவங்க எல்லாம் நல்லா இருக்கு, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமக்கோள், அந்த அமைப்பு இருந்து விட்டால் கண்டிப்பாக அந்த பாவக பலனை அவர்கள் அனுபவிப்பார். இவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை என்றால் அந்த பாவம் சார்ந்த பலனில் அனுபவிப்பதில் பிரச்சனைகள் இருக்கும் என்கிற இந்த விதியை பயன்படுத்தி பாருங்க. ஜீவசரீர கோள் ஒன்றுக்கொன்று பகையாக இருக்கக்கூடாது. ஜீவசரீர கோள்கள் தம்முடைய குணம் கொண்ட நட்சத்திரங்கள் அமர்ந்திருந்தாலும் சிறப்பு. தன்னுடைய குணம் கொண்ட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று எப்படி அறிந்து கொள்வது என்றால் 3 குணம்தான். சாத்விக குணம், ராட்சச குணம், தாமச குணம்னு 3 கேட்டகரி எடுத்து புதனின் நட்சத்திரம், குருவின் நட்சத்திரம், இந்த 6ம் 3 + 3 6ம் சாத்வீக நட்சத்திரங்கள்னு பேர். சூரியன், சந்திரன், சுக்கிரன் இவங்க
3 பேர்த்தோட நட்சத்திரமும் 3x3 9 நட்சத்திரமும் ராட்சச நட்சத்திரங்கள்னு பேர். செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த 4 3 12 நட்சத்திரங்களும் தாமச நட்சத்திரங்கள்னு பேர். அந்தந்த கிரகங்கள் அவங்க குணத்திற்கேற்ற அதே நட்சத்திர சாரத்தை வாங்கி இருந்தால் அது ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த ஜீவ சரீர கோள்கள் கட்டத்தில் சுபஸ்தானத்தில் நிற்பது சிறப்பு. இந்த ஜீவ சரீர கோள்கள் பாவர் தொடர்பு இல்லாமல், பாவஸ்தான தொடர்பு இல்லாமல் நிற்பது சிறப்பு. இந்த ஜீவ சரீர கோள்கள் சஷ்டாஷ்டகம் பெறாமல் நிற்கிறது சிறப்பு. இந்த மாதிரி இருந்துட்டாவே இந்த பலன்கள் நல்லா இருக்கும். இதை வச்சு பொருத்தம் போடலாம். எப்படி என்றால், நட்சத்திர பொருத்தம் எப்பவும் போட்டுக்குங்க, தோசை பொருத்தம் எப்பவும் போட்டுக்குங்க. இப்போ 12 பாவம் ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் ஒன்றுக்கொன்று மேட்ச் ஆகுதா என்பதை முடிவு செய்வதாக தான் நம்ம திருமண பொருத்தத்தில் நிறைய பேர் திண்டாடி கொண்டிருக்கிறது. ஸ்டாண்டர்டு லிஸ்ட் இருக்கு, புத்தகம் போட்டு கொடுத்துட்றாங்க. அசுபதியோடு எதெல்லாம் இணைஞ்சா எத்தனை பொருத்தம், இது அத்தனையும் சேர்த்து சம்மரி எடுத்து ஒரு பேஜ்லேயே கொடுத்துட்றாங்க. 1 இருந்தால் உத்தம பொருத்தம், 2 இருந்தால் மத்தியம பொருத்தம், 3 இருந்தால் மத்தியமத்துக்கு கீழே, 4 இருந்தால் அதமம். இந்த லிஸ்ட்டும் நம்ம கையில் இருக்கு. அதெல்லாம் பெரிய மேட்டர். இந்த பாவம் 1ஆம் பாவம் 1ஆம் பாவம் ஒத்து போகிறதா, 2ஆம் பாவம் 2ஆம் பாவம் ஒத்து போகிறதா, இதில் தான் நம்ம பெரிய சண்டையே. கட்டங்கள் நட்சத்திரங்கள் பொருந்துகிறது, கட்டங்கள் பொருந்தவில்லை. தோஷங்கள் பொருந்துகிறது, கட்டங்கள் பொருந்தவில்லை. இப்படியெல்லாம் நாம பொருத்த வித்தியாசங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜோதிடம் பார்க்கும்போது வந்து விடாது. இந்த முறையில் எடுத்துக்கலாம். முதல் ஜீவ சரீரம் 12 வீடுகளுக்கும் ஆண் ஜாதகத்தில் போட்டுக்குங்க, அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் போட்டுக்குங்க. இங்கே 1ஆம் பாவம் ஆணுக்கு நல்லா அமைஞ்சிருக்கா, அமைஞ்சிருக்கு. பெண்ணுக்கு நல்லா அமைஞ்சிருக்கா, அப்போ 1ஆம் பாவம் பொறுத்த உண்டு. அதே மாதிரி போடுங்க, 12 பாவத்துக்கு பொருத்தம் போடுங்க. நார்மலாக திருமணத்துக்கு என்னென்ன பாவத்துக்கு முக்கியம் கொடுக்குறோம்? 2 4 7 8 12 வாழ்நிலை பாவகம் என்று சொல்லக்கூடிய 2 4 7 8 12 சிறப்பாக அமைதா, புத்திர பாக்கியம் சிறப்பாக அமைதா. இந்த 6ஐயும் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னா சேர்த்து வச்சிருவோம் என்கிற முறையில் இந்த ஜீவசரீர கோள்கள் விதிகளை பயன்படுத்தி ஒரு ஜோதிட பலன் பார்ப்பதில் இன்னொரு அணுகுமுறையை உங்களுடைய தினப்படி ஜோதிட பணியிலே சேர்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய எனது மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று புரட்டாசி சனிக்கிழமை என்பதன் காரணமாக அடியேனால் அதிக நேரம் இங்கு செலவிட இன்று முடியவில்லை. நேற்றே அவங்ககிட்ட நான் அன்பாக சொல்லிட்டேன், தயவு செஞ்சு கோவிச்சுக்காதீங்கம்மா, நாளைக்கு புரட்டாசி சனி, அடியேனால் அதிக நேரம் நான் இருந்துருவேன், வீட்லேயும் சேர்த்து விரதத்தில் இருக்கணும், சிரமம். எனவே அடுத்த கருத்தரங்களை மீண்டும் ஒரு தலைப்போடு நாம் ஜோதிட விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடியேனுடைய பெயர் சுந்தரராஜ பெருமாள், ஸ்ரீ ராமானுஜ ஜோதிஷ குருகுலம், எம்பெருமானார் ஜோதிஷ மையம், திருப்பூர். 9789452737 9789452737 8190090015 8190090015. நன்றி, வணக்கம். குருநாதர் அவர்களுக்கு மிக்க நன்றி. புதிய ஒரு தலைப்பாக ஜீவ சரீர கோள் என்ற பற்றி விளக்கமாக சொன்னார். அவர்கள் மூலமாக ஜோதிட வர்க்கங்கள் அப்படிங்கிற வகுப்பு எங்களுடைய இதில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் கலந்துக்க விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள், அதாவது ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் ஒரு மரியாதை செலுத்துகிறோம். ஐயா பாலமுருகன் ஐயா அவர்களை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.